சாயிராம். துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதுதான் மனிதனுக்கு அழகு. சந்தோஷமாக வாழ்வதை விட சவால்கள் மேல் சவாரி செய்வது வாழ்வதே மிக மிக நல்லது. அதுதான் வெற்றியை தேடி கண்டுபிடித்து நம்மிடமே வந்து சேர்க்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இரவு வணக்கம் என் அன்பு கண்மணியே. உனக்காகவே நானே வந்து இன்று இரவு உனக்கான அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன் கர்ம வினைகளை அனைத்தையும் தீயில் எரித்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க செய்வேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி, நீ இது நாள் வரை எதிர்நோக்கி கொண்டிருந்த அந்த நல்ல செய்தி நாளையே உன்னை தேடி வரும். நிராகரிக்காமல் பெற்றுக்கொள். சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை எப்பொழுதுமே காத்து ரட்சிப்பேன். என் பிள்ளையை பார்த்து நான் மிக மிக கவலைப்படுகிறேன். ஏன் என்னுடைய பொக்கிஷம் கண்ணாடி துண்டுகள் போல இருக்கிறது என்று. கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது. அது போலத்தான் நீயும் இருக்கிறாய். நீயும் அப்படி இருக்கிறாயே என்று வருத்தம்தான் உன் அப்பாவிற்கு. யாராவது உன்னை தேவையில்லாமல் பேசினாலோ சிறிது காயப்படுத்தினாலோ உடனே மனமுடைந்து போகும் நிலைமையில்தான் இருக்கிறாய். நானும் அதிலிருந்து உன்னை மீட்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் யாராவது ஒருவர் சிறிய சொற்கள் உன் மனதை ரணப்படுத்தும் அளவிற்கு கூறினாலும் கூட உடனே மனம் நுடைந்து போய்விடாதே. மனமுடைந்து போய்விடாதே. யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எனக்காக என் அப்பா இருக்கிறார். என் வாழ்வை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார். எனக்காக என்னப்பா இருக்கும் பொழுது நான் ஏன் மற்றவர்கள் வார்த்தைகளில் கவலைப்பட வேண்டும் என்று தைரியமாக இரு. மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறார்களே என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. மற்றவர்கள் சொல்வது அனைத்துமே உண்மையாகிவிடாது கண்மணியே. இது உனக்கும் புரிகிறது தானே? மற்றவர்கள் கூற ஆரம்பிக்கிறார்களே என்று நீ அவர்கள் சொற்களுக்கு பின்னோக்கி நடக்க ஆரம்பித்தால் உன் வாழ்வில் யார் வாழ்வார்கள்? உனக்கு பக்கபலமாக நான் எப்பொழுதும் துணை நிற்பேன். உனக்கு எல்லா திசையிலிருந்தும் என்னுடைய அரவணைப்பை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்தால், மற்றவர்களுக்கு துரோகம் நினைத்தால் நாமே நம் வழிகளையெல்லாம் அடைத்துவிட்டு, நம் வெற்றி வழிகளையெல்லாம் அடைத்துவிட்டு பின்னோக்கி வாழ்வில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை யாருமே இங்கு உணர்வதே இல்லை. மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வாழ்வில் உள்ள வெற்றிகளையெல்லாம் துடைத்து எறிந்துவிட்டு தடைகளை மட்டுமே தேடி போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். தேவையில்லாமல் மற்றவர்களை பேச மாட்டார்கள். மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசவே மாட்டார்கள். இந்த பிரபஞ்சத்தில் மனிதனை இறைவன் படைத்தது எதற்காக தெரியுமா? மற்றவர்களுக்கு தேவையான சமயத்தில் உதவி செய்வதற்காகத்தான். முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய பழகு. முடியவில்லை என்றால் அவர்களிடமிருந்து ஒதுங்கி நில்ல பழகு. ஏனென்றால் வேறு யாராவது அந்த உதவியை தேவைப்படுபவர்களுக்கு செய்துவிட்டு போகட்டுமே, நாம் ஒதுங்கி நிற்கலாமே என்ற சிந்தனையோடு ஒதுங்கி நின்றாலே போதும். உன் வாழ்வில் நீ மாற்றத்தக்க அற்புதங்களை கண்டு கொண்டே இருக்கலாம். அதை விடுத்து அவதூறாக பேசி உன்னுடைய செயல்களில் நீ பின்னோக்கி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்காமல் இருக்கலாம். வாழ்வில் முன்னேறுவதற்கான வழியை தேடிக்கொண்டே இருக்கலாம். நாம் இப்பொழுதிருக்க நிலைமையே நமக்கு நீடிக்கும் என்ற எண்ணம் இல்லாமல் நமக்கும் நல்ல வழி பிறக்கும், நமக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். தைரியமாக இரு என் குழந்தையே. அனைத்திற்கும் உன் சாயி நான் துணை இருப்பேன். நீ எதற்குமே சளைத்தவன் அல்ல.
அழகிலும் சரி, அறிவிலும் சரி, திறமையிலும் சரி, எதற்குமே நீ மற்றவர்களுக்கு சளைத்தவரே அல்ல. உன் அப்பாவிற்கு உன் திறமை மேல் அதீத நம்பிக்கை இருக்கிறது. உனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது தான். ஆனால் சில சமயம் அந்த நம்பிக்கையை தொலைத்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு, அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்வார். அதற்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருப்பார். நாம் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கலாம் என்ற நம்பிக்கை எண்ணம் போதும் உன்னை வெற்றியடைய வைக்கும். எப்பொழுதுமே உன்னுடைய அருகில் நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கிறாய். நாம் நினைத்த இலக்கை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இரு. விரைவில் உன்னுடைய எண்ணங்கள் நீ நினைத்த மாதிரியே அனைத்துமே பூர்த்தியாகும். நான் பூர்த்தியடைய வைப்பேன். என்ன சோதனைகள் வந்தாலும் சோதிப்பது உன் சாயப்பா என்று நம்பு. தக்க சமயத்தில் உனக்கு அனைத்தையும் கொடுத்து வாழ்வில் உன்னை வெற்றியடைய வைப்பேன். மிக பிரம்மாண்டமான வாழ்வில் உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய கஷ்டத்தையும் வேதனையையும் பார்க்க நான் வரவில்லை குழந்தையே. உன் முகத்தில் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நிரப்பி அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன். இது உனக்கு புரிகிறது தானே? அப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்பதை உணர்கிறாய்தானே? அப்படி என்றால் சந்தோஷமாக இரு. உனக்காக கூறும் சத்திய வாக்கு இது. என் வாக்கு எப்பொழுதுமே பொய்த்ததே இல்லை. மற்றவர்களோடு எப்பொழுதும் வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்காதே. வாக்குவாதத்தை விட கலந்துரையாடல் மிக மிக நல்லது. ஏனென்றால் வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தால் யார் பெரியவர் என்ற பேச்சுதான் இடம்பெறும். அதை விடுத்து கலந்துரையாடல் செய்து பார், கலந்து பேசிப்பார். எது உண்மை, எது நல்லது என்பது தெரிந்து அனைவருமே அந்த நல்லதை பின்பற்றத் துவங்கலாமே. நீ உன் வாழ்வில் பட்ட வேதனைகளையும் வலிகளையும் மறந்துவிடு. அப்போதைக்கப்போதை மறந்துவிடு. ஆனால் அந்த வலிகளால் உனக்கு கிடைத்த அனுபவத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. ஏனென்றால் அனுபவம்தான் ஒருவர் வாழ்வில் மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கும். ஆசானாக நின்று ஒருவர் அறிவுரை கூறினால் யாருக்குமே மிக எளிதில் புரிந்து விடாது. ஆனால் வலிகளால் பெற்ற அனுபவம் மிக தெளிவாகவே புரிந்துவிடும். ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். சோதனைகள் இல்லாமல் வாழ்வில் சாதனைகள் என்பது இல்லவே இல்லை. சாதித்தவன் அனைவருமே சோதனைகளை கடந்தவன்தான் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். சோதனைகளை கடக்க அதற்கான வழியை தேடிக்கொண்டே இரு. உனக்கு துணையாக பக்கபலமாக நான் எப்பொழுதும் உனக்கு அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ என்னெல்லாம் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டாயோ வேண்டிக் கொண்டாயோ அதையெல்லாம் உனக்காக நான் நடத்தி வைக்கப் போகிறேன். என் பிரியமான கண்மணியே, இனி நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். இன்று இரவோடு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிடும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயப்பா எழுதிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். முடிவையும் உனக்காகவே எழுதிவிட்டேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இன்று இரவோடு. உன்னுடைய பல நாள் பிரச்சனைகளிலிருந்து நீ முழுமையாக விடுதலை அடையப் போகிறாய் குழந்தையே. நான் இருக்கும் பொழுது ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய் குழந்தையே? யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன்னிடம் திருப்பிவிடும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. உன்னுடைய நம்பிக்கை போகும் விடும்படியான செய்திகள் உன் காதுகளுக்கு வந்து விழுந்தால் அப்பொழுது கூட தைரியமாக இரு. பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலை வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்பேன், மீட்டு ரட்சிப்பேன். உன்னை காக்க எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது மனதை தளர விட்டு விடாதே. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள் குழந்தையே. உன் வாழ்க்கையும் மாறும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலும் வரும். கஷ்டகாலம் இன்றோடு முடியப் போகிறது என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள்.
நிச்சயமாக உன் எண்ணம் போல் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிசயமும் உன் வாழ்வில் நாளை முதல் ஆரம்பமாகும். மற்றவர்களுக்கு ஏதாவது நீ துன்பம் நினைக்க நேர்ந்தால் அப்பொழுது நினைத்துக்கொள், உனக்கு கஷ்டத்திற்கான விதையை நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதே. மற்றவர்களின் மனதை எப்பொழுதும் எந்த நேரமும் காயப்படுத்தும்படி எண்ணக்கூட எண்ணாதே. பொறுமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதுபோல பொறாமை, மற்றவர்கள் பற்றி பொறாமையோடு இருப்பவர்கள் ஒரு நாளும் ஜெயித்ததே இல்லை. உனக்கு ஒரு இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகருவதே நல்லவர்கள் செய்யும் காரியம். அன்பு என்பது மிக பெரிய பொக்கிஷமான பரிசு. அதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியே, பெற்றாலும் மகிழ்ச்சியே. சில சூழ்நிலைகளில் பேசாமல் புன்னகைத்து விட்டு நகர்ந்து விடுவது பேச தெரியாமல் அல்ல, அந்த நேரத்தையும் உன் மனதையும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக் கொள்வதற்காகவே செய்யும் செயல் என்பதை நம்பு. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. சந்தோஷத்திற்கு ஒரு ஆரம்பம் வந்துவிட்டது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ இதுவரை பொறுத்திருந்ததெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்பா இருக்கிறேன், பயம் கொள்ளாதே. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கைக்கு தேவையில்லாத வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நீ சோதனைகளை சுமக்கிறாய் என்றால், வருத்தத்தை அனுபவிக்கிறாய் என்றால், அதைவிட மும்மடங்கு அல்ல 100 மடங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் என்று புரிந்து கொள். இதைவிட எல்லையே இல்லாத மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. மனதை தளர விட்டு விடாதே. மற்றவர்களுக்கு தாராளமாக அள்ளி அள்ளி கொடுக்க மனம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை குழந்தையே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்க எப்பொழுதும் எந்த நொடியும் நினைத்து கூட பார்க்காதே. என் அன்பான பிள்ளையாகிய நீ மனம் வருந்தினால் உன் சாயப்பாவிற்கு மனம் மிகவும் வருத்தமாக இருக்கும் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என் அன்பு பிரியமே, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான் குழந்தையே. தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீது ஏறி சவாரி செய்வதே உனக்கு பெருமை தரும் குழந்தையே. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்காதே. பிரச்சனை வந்துவிட்டால் அதை எப்படி தடர்த்து எறிந்து முன்னேறி அதை மீது ஏறி வெற்றியடைவது எப்படி என்று யோசனை செய். உன் வாழ்க்கையை நீ சுலபமாக வென்றே காட்டிவிடலாம். உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் குழந்தையே. உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ தெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் கைவிடமாட்டாய் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் குழந்தையே. என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள். உன் மனது லேசாகும். என் அன்பு குழந்தா, வாழ்க்கையில் செய்யக்கூடாத 2 விஷயங்கள் இருக்கிறது குழந்தையே. வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் வெகுவாக ஆடவும் கூடாது. எப்பொழுதும் அமைதியாக இரு. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காகவே. வாழ்க்கையில் நீ சந்தித்தவர்களில் சில பேர் உன்னை ஏமாற்றியிருப்பார்கள், சில பேர் உன்னை சோதித்திருப்பார்கள், மேலும் சில பேர் உன்னை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள், வேறு சில பேர் உன்னை அவமானப்படுத்தியிருப்பார்கள், சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே, அவர்கள்தான் உன் சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமானவர்கள் என்பதை புரிந்து கொள். நீ நல்ல மனிதராக மாற உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் முக்கிய காரணமாக இருப்பார்கள், என்றுமே இருப்பார்கள்.
தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்கள் வைத்துக்கொண்டே இருப்பார்கள். எனவே தவறு செய்யுமிடத்தில் குற்றத்தை காண்பி, ஆனால் நியாயம் கேட்காதே. இன்று உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே குழந்தையே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது குழந்தையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் நான். இன்று இரவுக்குள் உன்னுடைய விருப்பம் நிறைவேற உனக்குள் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படத்தான் போகிறது. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். நான் அதற்கு உறுதுணையாக இருப்பேன். என்றைக்கும் பயப்படாதே. சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எனக்கு நல்ல நிகழ்வுகளை நகர்த்தி காட்டுவார். என் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளும் எண்ணங்களையும் உன் மனதிற்கு உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் மனது போல் உன் வாழ்வும் மிக மகிழ்ச்சியாகவே மாறும், வெற்றியாகவே மாறும். மிக சுலபமாக நீ வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறும். அந்த திருப்பத்திற்காக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நடக்கத்தான் போகிறது. நீயே அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழியனுப்பிவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக உனக்கு வைத்திருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. வாழ்க்கை அதைவிட பெரிய பரிசை, பொக்கிஷத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உனக்காகவே வைத்திருக்கிறது குழந்தையே. நான் அதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ப்பேன். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பமும் சோதனையும் வேதனையும் வந்து கொண்டிருக்கிறதே சாயிநாதரே. என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரவே வராதா என்று நீ நினைத்த நாட்கள் எல்லாம் முடியப் போகிறது. இன்று இரவுக்குள் அதற்கான திருப்பம் நிச்சயமாக உன் வாழ்வில் ஏற்படும். அதற்கான அறிகுறி இன்றே தெரியும். இந்த நல்ல மங்களகரமான நாளில் உன் வாழ்வில் ஏற்பட போகும் நல்ல நல்ல மாற்றங்களை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது, நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மீண்டும் மீண்டும் சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? என்மேல் முழுமையான பக்தி வைத்திருக்கிறாயல்லவா? என்மேல் முழுமையான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே? இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு ஒரு நல்ல பரிசு பொக்கிஷமாக கிடைக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் குழந்தையே என்பதை உணர்ந்து கொள். குழந்தையே, உன் கையை என்னிடம் கொடு. நான் உன்னோடு நடந்து கொண்டே இருப்பேன் உன் வாழ்வு முழுவதும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன். அனைத்தையும் நான் சந்திப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். சிக்கல்களான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பத்தில் நீ இருந்தாலும் சரி, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய போராட்டமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் சரி, இப்படி எந்தவிதமான சூழ்நிலையில் நீ இருந்தாலும் வாழ்ந்தாலும் சாயி நாமத்தை எப்பொழுதும் மனதால் உச்சரித்து கொண்டே இரு. சாயி நாமத்தை நீ மனதால் உச்சரிக்க உன் பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ மனதார காண்பாய். உன் வாழ்க்கையில் உணரவும் செய்வாய்.
அப்படி அந்த சாயி நாமத்தை ஜெபிப்பதால் மனதால் உச்சரித்து கொண்டே இருந்தால் என்னதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்துவிடும் என்று உன் மனதில் ஒரு எண்ண ஓட்டம் ஓடுகிறது. நீ சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் என்னவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும் என்பதை நானே உனக்கு கூறுகிறேன். தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். இதை புரிந்து கொண்டால் போதும், உன் வாழ்வில் சாயி நாமத்தை ஜெபிப்பதை நீ எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டாய். நம் வாழ்வு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் நம் வாழ்வில் வசந்தம் வீசவே இல்லை, மகிழ்ச்சி ததும்பவே இல்லை என பல பேர் இந்த உலகத்தில் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட மனக்கவலைகளையெல்லாம் நீக்கிவிட்டு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அந்த சாயி நாமம், என்னாகுமோ ஏதாகுமோ என்ற பயத்தை நீக்கக்கூடியது சாயி நாமம். மனதில் இருக்கும் ஒரு இனம் புரியாத பயத்தை நீக்கும் இந்த சாயி நாமம். மனக்கவலை அப்படியே நீங்கிவிடும். வாழ்வில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற மனநிலை உருவாகிவிடும் இந்த சாயி நாமம். நம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம் வாழ்விற்கே மன மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கும் இந்த சாயி நாமம். அந்த சாயி நாமத்தை மனதால் உச்சரித்து கொண்டு என்னுடைய காலடியில் சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் அரியாசனத்தில் ஏற்றாமல் விட மாட்டேன். உனக்கான அரியாசனத்தை நிச்சயமாக பிரம்மாண்டமாக நான் உனக்கு வழங்கியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. சாயி சாயி என்று சொல்லுவோருக்கு இல்லை மனக்கவலை. வெற்றி மேல் வெற்றி வந்து குறியும் சாயி நாமத்தாய் ஜெபிப்பதினால் இருப்பதிலேயே மிக அற்புதமான வெற்றியை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். விடாமுயற்சியோடு போராடிக்கொண்டே இருக்கலாம். நாம் நினைப்பது ஒரு வெற்றி என்றால் இறைவன் நமக்காக கொடுக்க இருப்பது பல கோடி வெற்றிகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். நமக்கான வெற்றி, நமக்கான தகுதி நம்மிடம் இருக்கிறது. இறைவன் அதை நிச்சயமாக நம் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் நம் மனதில் இருந்தால் போதும். போராடும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். தன்னம்பிக்கையோடு உழைக்கும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். நினைக்காததையும் நடக்காததையும் அனைத்தையும் நடத்தி காட்டலாம், பெற்றுக்கொள்ளலாம். வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். நீ பிறருடன் சண்டை போடுவதால் அதனால் உனக்கு ஏற்படும் மன வலிகளை பார்த்து என் மனது வலிக்கிறது குழந்தையே. மற்றவர்களோடு வேண்டாத விவாதங்களை செய்யவே வேண்டாம். எப்பொழுதும் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். இப்படி போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் உன் மனம்தான் தேவையில்லாமல் வேதனைப்படும். உன் மனம் வேதனைப்பட்டால் உன் உடலுக்குத்தான் அது தீங்காக விளையும். எனவே உன்னுடைய நலனையும் உன் அக்கறையும் கருத்தில் கொண்டுதான் உன் அப்பா ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். எதற்குமே கலங்காதே. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. குழந்தையே, நீ என்னுடைய கைப்பிடியில்தான் இருக்கிறாய். எனவே கலங்காதே, தைரியமாக இரு. யார் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்து, அது மட்டும் அல்லாமல் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுகிறானோ அவன் உன் சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம். எனவே என் குழந்தையே, எதிலும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உன் சாயப்பாவை மகிழ்ச்சி கொள்ள செய்து கொண்டே இரு. கண்மணியே, உன்னால் ஒருவரை முயற்ற முடியும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் அதை நிச்சயமாக செய்துவிடு.
பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வார்த்தைகளாவது அவர்களுக்கு சொல். உன்னுடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை பல படி மேலே உயர்த்தி செல்லும். எனவே பணம்தான் கொடுத்து மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்றில்லை. ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை போதும் மற்றவர்களின் அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வைக்க. அதை செய்வது சுலபம்தானே? அது உன்னால் முடியும் தானே? இனி மற்றவர்களை உயர்த்துவதற்காக கொஞ்சமேனும் மெனக்கெட்டு போராடு. உன் வாழ்க்கையை நான் திறம்பட உயர்த்திக் கொள்வேன், உயர்த்தி கொண்டே இருப்பேன். இப்படி செய்வதால் இதுவும் ஒரு வகை தர்மம்தான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. தர்மம் செய்து கொண்டே இரு. எந்த வேலையானாலும் எந்த ரூபமானாலும் ஏதோ ஒரு நேரத்தில் தர்மத்தை செய்து கொண்டே இரு. அது உன்னை வெற்றி பாதையில் நிச்சயமாக அழைத்து சென்று வெற்றி என்னும் இலக்கை எட்டி பிடிக்க மிக நிச்சயமாக உதவி செய்யும். எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் அதை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. எதுவுமே உன் அப்பாவை மீறி நடக்காது என்பதில் தீர்க்கமாக இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நன்றாக இருப்பாய் என் குழந்தையே. நீ எங்கு வெளியே சென்றாலும் அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் இருப்பேன் குழந்தையே. நீ செய்ய வேண்டிய வேலையை உனக்கு முன்பாக நீ வெற்றியடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பேன். உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. நீ என் பொக்கிஷமான கண்மணி. உன்னை இழிவாக பேச யாருக்குமே அருகதை இல்லை என் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாகவே இருக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. தைரியமாக இரு, கவலைப்படாதே. ஏதாவது ஒன்றை கவனித்து கொண்டே இருப்பதுதான் மனதின் இயல்பு. அந்த மனதையே கவனிப்பதன் பெயர்தான் தியானம். அந்த தியானத்தை மறக்காமல் தினம்தோறும் செய் குழந்தையே. உன் மனதில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் நீங்கிவிடும் தியானம் செய்வதால். குழந்தையே, எப்பொழுதுமே மனதிலோ வாக்கிலோ உண்மையை மட்டும் பேசிப்பார். இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. உண்மை மட்டுமில்லாமல் பொய்யும் கலந்து பேசிப்பார். உண்மையாகவே இந்த உலகம் உன்னை நம்பிவிடும். கண்மணியே, இனி நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லை. பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் பட்டுவிட்டாய். இழக்க வேண்டியதையெல்லாம் இழந்து விட்டாய். இதுவரை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிகழ்வுகளே நிகழப்போகிறது. அதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய கைப்பிடி எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக உன் வாழ்வில் நிகழாது. இதுவரை நிகழ்ந்ததெல்லாம் உன் கர்ம வினைகளின் வெளிப்பாடுகளே. அந்த கர்ம வினையையும் நான் போக்கிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமைகள் கூட குறைந்து விட்டது. உன் கர்ம வினைகளால் இதுவரை நீ அனுபவித்து வந்த போராட்டமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாகவே மாறும். மாற்றங்கள் நிகழும். மாற்றம் ஒன்றுமே மாறாதது. இனி நீ ஜெயிப்பதற்கு இந்த உலகமே இருக்கிறது. கவலையை விடு. வாழ்க்கை வாழ்வதற்கே. அந்த வாழ்க்கையை போராடி சந்தோஷமாக வாழ்ந்தே காட்டலாம். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டவை நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். உனக்கு நல்லதையும் செல்வத்தையும்
சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வாரி கொடுக்கவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கவலையை விட்டொழி, நம்பிக்கையோடு எழுந்து நில். மீண்டும் இருக்கும் இந்த வாழ்க்கையை போராடி ஜெயிக்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. சந்தோஷமாக எழுந்து நில். வீர நடை போட்டுக்கொண்டே இரு. உனக்கு முன்பிலும் பின்பிலும் பக்கவாட்டிலும் 8 திசைகளிலும் உன் அப்பாவின் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும்.